அதிகபட்சம் என்ன செய்ய போறிய? சட்டமன்ற உறுப்பினரை தானே பறிப்பிய? நம்மளே ராஜினாமா பண்ணிடுவோம். வாக்களித்த மக்களுக்கு நன்றிங்கிறாரு. ஏன் நன்றி தெரிவிக்கிறாரு? ராஜினாமா பண்ண போறாரு. அப்போ தாவேக்கால இணைறது உறுதியா சார்? தாவேக்காவில இணைவதன் மூலமாகத்தான் நாம் அரசியலிலே எதிர்காலத்தை பெற முடியும். இன்னும் பல திசைகளிலே ஆதவர்ஜனா வெளிப்படையாவே சொல்றாரு. அதிமுகங்கிற கட்சி எங்கிட்ட தான் இருக்கு, எங்கிட்ட தான் வந்து வாழும் எம்ஜிஆர் இருக்காரு. அடுத்து விஜயபாஸ்கர் உள்ள இறங்குவாரு, சிவி சண்முகம் வருவாரு. தூய சக்தி நாங்க தான் சொன்னவங்க எல்லாருமே ஏற்கனவே பல்வேறு வழக்குகளிலே சம்பந்தப்பட்டவர்கள், கோடிக்கணக்கிலே பணம் சேர்த்தவர்கள், அவர்கள் எல்லாம் தாவேக்காவில் இணைக்க போறாங்க. ஆதவர்ஜனா அவர்கள் வந்து 90% வந்து அதிமுக இருந்து தாவேக்கால இணைவாங்க. இதை எதிர்த்து வந்து ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து நாக்கை தொங்க போட்டு பிச்சை எடுக்கும் விதமா கூவி கூவி அதிமுகவினர் வந்து நீங்க வந்து அழைக்கிறீங்க. நீ எந்த கட்சியில ஜெயிச்சியோ, எந்த மக்களிடத்திலே வாக்கு பெற்றியோ அது வேணான்னு சொல்றேன்னா உள்நோக்கம் இல்லாமல் வேணான்னு சொல்லுவாங்களா? அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் இந்த பக்கம் வாங்க என்று இடைத்தேர்தலுக்கு ஏற்பாடு செய்கிறார். நீங்கள் ஆதவர்ஜனா மூலமாக ஒரு பேக்கேஜ் நடக்கிறது. முதலீட்டர்களை இருக்கும் விதமா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அது ஏற்கனவே வந்து தாவேக்கா ஒரு ரீல்ஸ் ஆட்சியை தான் நடத்துறாங்கன்ற ஒரு விமர்சனங்கள் பற்றி எரியக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கிறது. ராயல் என்ஃபீல்டு 2500 கோடி ரூபாய் முதலீட்டை வந்து தொழில் தொடங்கலாம்னு நினைச்சத நிலையற்ற அரசாங்கம் வந்து விட்டது. அதிருப்தியின் காரணமாக ஆந்திராவுக்கு இடம் மாற்றி விட்டார். இதுக்கு பதில் சொல்லுங்க. தொழில்துறை அமைச்சராக இருக்கிறவங்க பதில் சொல்லுங்க. கேட்டா வந்து சிங்கப்பெண்ணு இது வந்து வரப்போறாங்க. ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் போய் திடீர்னு போய் சிறப்பு தரிசனத்துக்கு கேட்டாரு, 4000 ரூபாய் கேட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. இந்த டிராமாவை நடத்துறது மூலமாகவே அரசியல் நடத்தி விடலான்னு இவங்க நினைக்கிறாங்க. நேற்று கோட்டு போட்டிருந்தாரு, இன்னைக்கு பட்டு வேட்டி சட்டை கட்டி வந்தாரு. லுக்கு வந்து இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா. தமிழ்மை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவில் வந்து எம்எல்ஏக்களால் பல பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. இந்த நிலையில் வேலுமணி அவர்கள் வந்து மீண்டும் அதிமுகக்கே வந்து ஆதரவளிக்கும் விதமாக வந்து இந்த பக்கமே வந்து மறுபடியும் வந்துட்டார். இதை தொடர்ந்து வந்து சிவி சண்முகம் அவர்களும் விஜயபாஸ்கர் அவர்களும் இவங்க 2 பேருமே வந்து தாவேக்கால இணைய போகிறதா பல செய்திகள் வந்து போயிட்டுருக்கு. விஜயபாஸ்கர் அவர்கள்கிட்ட இந்த கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அவர் வந்து இதை மறுத்து மற்ற பதில்கள் தான் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவன் ஒரு பட்டு வேட்டி பற்றிய கனவிலே இருந்தபோது உனக்கு பட்டு வேட்டி வாங்கி தரான்டான்னு சொல்லிட்டு கட்டி இருந்த கோவணமும் களவாடப்பட்டது என்று சொல்லி ஒரு கவிதை இருக்கிறது. அமைச்சர் பதவி வாங்கி தர்றேன்னு கூட்டிட்டு போயிட்டு எம்எல்ஏ பதவியை பறிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? இந்த நிலைமை நமக்கு வேணாங்கிறதுக்காக எடப்பாடியோட ஒரு சமரச ஏற்பாட்டை வேலுமணி தலைமையிலே வந்து பிரிந்து சென்றவர்கள் போயிட்டாங்க. அதில் 2 பேரும் மிஸ்ஸிங். ஒருத்தர் சிவி சண்முகம், இன்னொருத்தர் வந்து விஜயபாஸ்கர். இவர்கள் 2 பேருக்கும் எதுக்காக இங்கே போகணும்? அதிகபட்சம் என்ன செய்ய போறிய? சட்டமன்ற உறுப்பினரை தானே பறிப்பிய? நம்மளே ராஜினாமா பண்ணிடுவோம். அப்படித்தானே ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இசக்கி சுப்பையாலேருந்து எல்லாரும் பண்ணியிருக்காங்கல்ல. பண்ணிட்டு நம்ம எப்படி போனாலும் தமிழ்நாட்டிற்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தாவேக்கா உருவாகி விட்டது. அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு அனுபவம் மிக்கவர்கள் அங்கு இல்லை. அமைச்சர்களை ஆனால் கூட அமைச்சரை வைத்து கொண்டு சம்பாதிக்க தெரியாதவன்லாம் அமைச்சராயிட்டான். நம்ம வந்து போனோம்னா ஏற்கனவே சேர்த்து வைத்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கே அரசாங்க பதவி வேணும், அமைச்சரவையில் இருக்கணும். கடந்த காலங்களில் சம்பாதித்ததை பாதுகாப்பதற்கு கூட அதிகாரமிக்க பதவி வேணும். அப்போ நம்ம ஏன் வந்து ராஜினாமா செய்யக்கூடாதுங்கிற. இப்போ நீங்கள் சிவி சண்முகம் வந்து வாக்களித்த மக்களுக்கு நன்றிங்கிறாரு. விழுப்புரத்தில் போய் அங்கே போகிறார், ரவுண்டு சுற்றிட்டு இருக்காரு. ஏன் சுற்றுறாரு? ஏன் நன்றி தெரிவிக்கிறாரு? ராஜினாமா பண்ண போகிறாரு. அதற்கான முன்னோட்ட காட்சியாக இது செய்கிறாரு. அப்போ தாவேக்கால இணைறது உறுதியா சார்? தாவேக்காவில் இணைவதன் மூலமாகத்தான் நாம் அரசியலிலே எதிர்காலத்தை பெற முடியும் என்று அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கிறவர்கள், அதிகார பதவி வேண்டும் என்று நினைப்பவர்கள் விரும்புகிறார்கள். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியோடைய இருக்கிறோம்னா நமக்கு எதிர்கால அரசியலே இல்லை அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்காலம் இல்லைங்கிறது அல்ல, அதிமுகவுக்கே எதிர்காலம் கிடையாது. இது கடைசி தேர்தல். இனிமேல் வந்து அதிமுக வரை கரை சேராது. செங்கோட்டையன் போனார், ஜேசிடி பிரபாகர் போனார், ஒவ்வொருத்தராக போகிறாங்க. இப்போ வந்து 4 எம்எல்ஏக்கள் போகிறாங்க. இன்னும் பல திசைகளிலே ஆதவர்ஜனா வெளிப்படையாக சொல்கிறாரு. 90% வந்து அதிமுகங்கிற கட்சி எங்கிட்ட தான் இருக்குது, எங்கிட்ட தான் வந்து வாழும் எம்ஜிஆர் இருக்காரு. நீங்கள் வந்து மறைந்து போன எம்ஜிஆரை மனசில் வச்சுக்கிட்டு அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க, டைம் வேஸ்ட்டாக போயிடும். வாழும் எம்ஜிஆர் நம்மகிட்ட தான் இருக்காரு, வாங்கன்னு கூப்பிட்றாரு.
அதனால் அதிமுக வந்து இப்பொழுது வந்து ஒரு மண்குதிரை ஆற்றில் இறங்கினது மாதிரி கரையை தொடங்கிருச்சு. அடுத்து விஜயபாஸ்கர் உள்ளே இறங்குவார், சிவி சண்முகம் வருவார். தூய சக்தி நாங்கள் தான் சொன்னவங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஏற்கனவே பல்வேறு வழக்குகளிலே சம்பந்தப்பட்டவர்கள், கோடிக்கணக்கிலே பணம் சேர்த்தவர்கள், வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தவர்கள், வரம்பு மீறிய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், அவர்களெல்லாம் தாவேக்காவில் இணைக்க போகிறாங்க. அதை நோக்கிய பயணம் தொடங்கிருச்சு அப்படின்னு நான் பார்க்கணும். சார், அதாவது வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து 90% வந்து அதிமுகவிலிருந்து தாவேக்கால இணைவாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதை எதிர்த்து வந்து ஆர்பி உதயகுமார் அவர்களும் ஒரு எச்சரிக்கை வந்து விடுச்சிருக்காரு. அதாவது நாக்கை தொங்க போட்டு பிச்சை எடுக்கும் விதமாக கூவி கூவி அதிமுகவினர் வந்து நீங்கள் வந்து அழைக்கிறீங்க, இதுவே வந்து கடைசியாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் வந்து அவர் விடுத்திருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தொகுதிக்கு செலவிடக்கூடிய தொகுதி என்பது செலவினம் என்பது 15 கோடியிலிருந்து 20 கோடி. இப்போ 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வர்றாங்கன்னா 80 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு மாதம் கூட அவங்க எம்எல்ஏவே இல்லை. இப்போ 80 கோடி செலவு பண்ணவங்க அதை வேணான்னு விட்டுட்டு வர்றாங்கன்னா அதை விட பெரிய ஆதாயம் இல்லாமல் வருவார்களா? இவர்களெல்லாம் வந்து துறவிகளா? பொது வாழ்க்கையில் வந்து எனக்கென்று எதுவுமே நான் வைத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு தியாக மனப்பான்மை கொண்டவர்களானா இல்லை. இசக்கி சுப்பையா யார்? ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்டுகளை எடுக்கக்கூடியவர், மிகப்பெரிய ஒப்பந்தங்களை வந்து டெண்டரை எடுக்கக்கூடியவர். அப்போ பிஸ்னஸ் மோட்டிவ் இல்லாமல் இவர்கள் வந்து இதை செய்வார்களா? திடீர்னு ராஜினாமா பண்ணுவாங்களா? இதென்ன கொள்கைக்காக ராஜினாமா பண்ணுறாங்க? நீ எந்த கட்சியில் ஜெயிச்சியோ, எந்த மக்களிடத்திலே வாக்கு பெற்றியோ அது வேணான்னு சொல்கிறேன்னா உள்நோக்கம் இல்லாமல் வேணான்னு சொல்லுவாங்களா? அப்போ ஆதவர்ஜுனா அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் இந்த பக்கம் வாங்க என்று இடைத்தேர்தலுக்கு ஏற்பாடு செய்கிறார் என்றால் மறுபடியும் செலவு பண்ணணும். அப்போ ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாருன்னா இந்த நஷ்டத்தை ஈடுகட்டக்கூடிய தொகையை நான் தருகிறேன் என்று சொல்லாமல், ஏன்னா இது வந்து தேர்தல் செலவு மட்டும்தான். 5 ஆண்டு காலம் அவர்கள் தொகுதியிலே வந்து செலவிடக்கூடியது, அதில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷனு, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம், கிடைக்கக்கூடிய சலுகைகள் எல்லாத்தையும் விடுறாங்க. விஜயதாரணி வந்து விளவங்கோட்டில் வந்து ராஜினாமா பண்ணாங்க காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருக்கும்போது. திரும்ப எம்எல்ஏ ஆக முடிஞ்சு அவங்களால. அதே விளவங்கோட்டில் போய் நின்றாங்க. என்ன நடந்துச்சு அவங்களுக்கு? தோற்று போனார்களா இல்லையா? அப்போ மக்கள் ஏற்பார்களா? ராஜினாமா செஞ்சுட்டு போய் மக்கள்கிட்ட நிற்கிறிய, மக்கள் ஏற்பார்களான்னு தெரியாது. அதை மீறி அவர்கள் துணிந்து இந்த வேலையை செய்கிறார்கள் என்றால், இப்படி ஒரு ராஜினாமா செய்கிறாங்கன்னா ஆதாயம் இல்லாமல் அதை செய்ய மாட்டார்கள். அரசியல்வாதியை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுமே ஆதாயம் இல்லாமல் நடக்காது. அப்போ நீங்கள் ஆதவர்ஜுனா மூலமாக ஒரு பேக்கேஜ் நடக்கிறது, ஒரு பெரும் தொகை வந்து உங்களுக்கு செலவிடப்படுகிறது. இல்லை என்றால் நீங்கள் எதிர்காலத்தை பணயம் வைக்கக்கூடிய இது மாதிரியான வாய்ப்பை நோக்கி எப்படி நீங்கள் வந்து நகர முடியும், எப்படி வர முடியும் கேள்வி. சரி, இதை தொடர்ந்து வந்து முதலீட்டர்களை ஈர்க்கும் விதமாக அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் பல விமர்சனங்கள் வந்து எழுப்பப்படுது. அதாவது ஏற்கனவே வந்து தாவேக்கா ஒரு ரீல்ஸ் ஆட்சியை தான் நடத்துகிறாங்கன்ற ஒரு விமர்சனங்கள் எழுப்பப்பட நிலையில் இந்த வீடியோக்கு அப்புறமாவும் பல விமர்சனங்கள் வந்து எழுப்பப்படுது. இதை தொடர்ந்து வந்து ஆந்திர அமைச்சர் லோகேஷ் அவர்கள் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து ஆதரவு அளிச்சிருக்காரு. அதாவது பல ட்ரோல்கள் வந்து வரும், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, நம்மளுக்கு வந்து முதலீடு தான் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய பேச்சு, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வதற்கு பதிலாக அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாரும் நம்ம மீது கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் போய் திடீர்னு போய் சிறப்பு தரிசனத்துக்கு கேட்டார், 4000 ரூபா கேட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது இல்லையா? அவர் சினிமா ஷூட்டிங் மாதிரி ஒன்று எடுத்து அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. 10 ரூபா கேட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? இந்த ட்ராமாவை நடத்துறது மூலமாகவே அரசியல் நடத்தி விடலான்னு இவங்க நினைக்கிறாங்க. பற்றி எரியக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கிறது. அறநிலையத்துறையில் வந்து பல சொத்துக்கள் வந்து பல பேர் முறைகேடாக வந்து அதை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். அதை அகற்றுவது, அது மாதிரி ஆக்கப்பூர்வமான பணிகள் இருக்கிறது. ஏற்கனவே சிலை கடத்தல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருக்கு. அப்போ எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிற போது சும்மா ஸ்டெண்ட் அடிக்கிறதுக்காக, ஒரு மீடியா ஸ்டெண்டுக்காக மட்டுமே, மீடியா அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக மட்டுமே வேலை செய்வதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் 2500 கோடி ரூபாய் முதலீட்டை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து முதலீடு செய்து தொழில் தொடங்கலாம்னு நினச்சதை ஒரு அரசாங்கம், நிலையற்ற அரசாங்கம் வந்து விட்டது, ஒரு பொறுப்பற்ற அரசாங்கம் வந்து விட்டது என்கிற அதிருப்தியின் காரணமாக தங்களுடைய தொழில் தொடங்குகிற முயற்சியை ஆந்திராவுக்கு இடம் மாற்றி விட்டார். அப்போ இதுக்கு பதில் சொல்லுங்க, தொழில்துறை அமைச்சராக இருக்கிறவங்க பதில் சொல்லுங்க. ஏன் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து இடம் மாறி போனதுக்கு பதில் சொல்லுங்க. இப்படி வந்து பல பேருடைய பணியை பரந்தூர் விமான நிலையத்தை செயல்படுத்த போவதில்லை அப்படின்னு இந்த அரசு முடிவெடுக்கிறதுனா அதற்காக செய்யப்பட்ட உள்கட்டமைப்பு வேலைகள், அதை மையமாக வைத்து நடக்கப்பட்ட மெட்ரோ பணிகள், இதுக்கெல்லாம் என்ன பதில்? சிப்காடை மாற்றலாம் அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறாங்க. அது இது உருவாகி இருந்தால் ஒரு 1,00,000 பேருக்கான வேலை வாய்ப்பு அங்கே கிடைத்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் பேசப்படுகிறது. அப்போ அந்த உள்கட்டமைப்பின் வழியாக 1,00,000 பேர் வேலை பெறலாம் என்பதற்கு மாற்றாக வேறு என்ன வேலை திட்டம் வைத்திருக்கிறோன்னு ஒரு அரசு சொல்லணும். இப்போ டாஸ்மார்க்கை வந்து நீங்கள் திடீர்னு வந்து ஊழியர்களை வந்து நீங்கள் வந்து இல்லாமல் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இடமாற்றுகிறீர்கள்னா இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன பயன்? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடிய அது 20 ரூபா 30 ரூபா ஆகி கூட போயிடுச்சுங்கிறாங்க. அப்போ பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறத அமைச்சர்கள் வாங்கலை, ஊழியர்கள் வாங்குகிறான். அதுக்கு விளக்கத்தையே அவங்க சொல்லிட்டாங்க. டாஸ்மார்க் ஊழியர்கள் வந்து எங்களுக்கு சரியான சம்பளமே கிடையாது, நாங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர்ற வருமானத்தை வச்சு தான் நாங்கள் வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? அவர்கள் வருமானத்தை உயர்த்தணும். 10 ரூபா வாங்க என்ன பண்ண ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறான், ஒருத்தர் பரிமாறுறதுக்கு எல்லாமே செய்கிறாரு, அவருக்கு நம்ம 10 ரூபா கொடுக்குறோம்ல, அவர் முறையீடாக சம்பாதிக்கிறாரா? அவர் சம்பளம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் நம்ம கொடுக்குற ஒரு சிறிய உதவி என்பது அவருக்கு ஒரு ஊக்கத்தொகையாக இருக்கும். அப்படித்தானே கொடுக்குறோம். டிப்ஸ் எது கொடுக்குறாங்க? நம்ம வந்து ஒரு பெட்ரோல் பங்குக்கு போகிறோம், ஒரு ஏர் பிடிக்கிறவருக்கு நம்ம விருப்பப்பட்டு அவங்க ஃப்ரீன்னு தான் ஃப்ரீ ஏர்னு போட்டிருப்பாங்க, நம்மளாம் பிரியப்பட்டு ஒரு 10 ரூபாயா அவங்க சில பேர் கொடுக்குறான். அது என்ன முறையேற்றலையா சேரும்? கட்டாயப்படுத்தி யாரும் வாங்கினாங்க. ஆனால் பெட்ரோல் விலை ஏற்றுறது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? அதை தீர்மானிப்பது தான் அரசாங்கம் வேணுமே தவிர இந்த டிப்ஸ் கொடுக்குறவனை வந்து பிடிக்கிறது இருக்குல்ல, 10 ரூபா வாங்கிட்டான் நாங்கள் பிடிச்சிட்டோம் அரசாங்கம் வேறு லெவலு அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ரீல்ஸ் எடுக்க உதவுமே தவிர ரியல் ஆட்சிக்கு உதவாது. இது ரீல்ஸ் ஆட்சியா ரியல் ஆட்சியான்னு முத நாளே உதயநிதி கேட்டார். ஆனால் இது வரைக்கும் ரியல் ஆட்சிக்கான எந்த நடவடிக்கையுமே தெரியல, எல்லாமே ரீல்ஸ் தான் ஓடிட்டுருக்கு. அதனால் இவங்க வந்து இதையே சீன் போடுறதையே ஒரு ரெகுலராக மாற்றுறாங்க. நேற்று கோட்டு போட்டிருந்தார் முதலமைச்சர், இன்றைக்கி பட்டு வேட்டி சட்டை கட்டி வந்தார். இதனால் மக்களுக்கு என்ன பயன்? அவர் பட்டு வேட்டி கட்டுறாரா, பருத்தியில் கட்டுறாரா, கதராடை கட்டுறாராங்கிறது அல்ல இந்த நாட்டோட பிரச்சனை. மக்கள் என்னவா இருக்காங்கிறதான பிரச்சனை. மக்கள் வந்து அடிப்படை வசதிகளோடு இருக்கிறானாங்கிறதான பிரச்சனை. அதை சிந்திப்பதற்கு தான் அரசாங்கமே தவிர இது ஒரு திரைப்பட நடிகரை கொண்டு வந்து நம்ம சிஎம் ஆக்கிட்டோம், அதனால் அவருடைய லுக்கு வந்து இன்றைக்கி வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் மிக மோசமான இடத்துக்கு அது போயிடும். சார், விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தில் வந்து என்னோட ஆட்சியில் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இதை தொடர்ந்து வந்து இப்போது ஆட்சி அமைத்து கிட்டத்தட்ட 20 நாட்கள் தான் ஆகியிருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. அதாவது வந்து இப்போது கரண்ட் கட் ஆகட்டும், இல்லை இந்த பாலியல் விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து இப்போது தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த கொடுமைக்கு வந்து முடிவு கட்டுவதற்காகத்தான் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வருகிறோம்னு சொன்னாங்க. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது திமுக ஆட்சியில்னு சொன்னாங்க. இவர் ஆட்சிக்கு வந்துட்டார், காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு முதலமைச்சராகவே இருந்துட்டார், சிஎம் ஆகிட்டு விஜய் வந்துட்டார். அதை விட கூடுதலாக நடக்குது. முன்பு நடந்ததை விடவும் நீங்கள் குறிப்பிட்ட அந்த 20 நாட்கள்லேயே 25 கொலை நடந்திருக்கு, 20 பாலியல் வன்முறை நடந்திருக்கு, ஒரு கிழவியை வந்து காதை அத்துட்டு போயிட்டாங்க, 125 பவுன் நகையை வந்து கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. அப்படி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை வந்து பாலியல் வன்முறை செஞ்சுட்டாங்கன்னு இப்படி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் சினிமாவில் எல்லா பிரச்சனையுமே தீர்த்து வைக்கிறீங்கன்னு தானே உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம், நிஜத்தில் அதை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு விஜய் அப்படின்னு வாக்கு போட்டவர்கள், வாக்களித்தவர்கள், அவருக்கு ஓட்டு போட்டவங்கெல்லாம் ஒப்பாரி வைக்கிறத பார்க்குறோம். அப்போ இது சம்பந்தமாக அப்புறம் ரொம்ப பெரிய அதிசயம் என்னென்னா, ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் எல்லா பிரச்சனைகளுக்கும் வெளிப்படைத்தன்மையாக தன் கருத்து இதில் என்னன்னு சொல்லணும்.
எதை பற்றியுமே கருத்து இல்லை. பத்திரிக்கையாளர் சந்திப்பு இல்லை. டெல்லியிலேருந்து போகும்போது எல்லாருமே வேகமாக விரட்டி கேள்வி கேட்குறாங்க. சத்தம் இல்லாமல் கடந்து போயிட்டே இருக்காங்க. இது ஜனநாயக மாண்பு கிடையாது. நான் கேள்வி கேட்கறதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், நீ என்ன என்னை கேள்வி கேட்கறது, நான் என்ன உனக்கு பதில் சொல்கிறது என்ற ஒரு போக்கு இருக்குல்ல, இது ஒரு சர்வாதிகார போக்கை தவிர அது ஜனநாயக போக்கு கிடையாது. அதை தொடர்ந்து செய்கிறாரு. சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக இன்ன நடவடிக்கை எடுத்திருக்கேன், இன்ன நடவடிக்கை எடுக்கலை, இன்னென்ன செஞ்சுருக்கோம், என்னென்ன செய்யலை, செய்ய போகிறோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. கேட்டால் வந்து சிங்கப்பெண்ணு இது வந்து வரப்போகிறாங்க, அதிரடி படம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு திட்டத்தை தொடங்கலைங்கிறியா, நீங்களே மாற்றி சொல்கிறீங்க. பேர் வைக்கிறாங்களே தவிர, மாற்றி வந்து பெயர் மாற்றுகிறார்களே தவிர நடவடிக்கை என்னங்கிறதான மக்களுக்கு தீர்வு. பேர் மாற்றல என்ன தீர்வு? இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் ஒரு மருந்து சீட்டில் எழுதி கொடுப்பாரு. அதே மருந்து வேறு கம்பெனிலையும் இருக்கும். அது சொல்லுவான், இது ஸ்டாக் இல்லைங்க, அதே மருந்து தாங்க வேறு கம்பெனியில் இருக்குது, உங்களுக்கு தரவா அப்படின்னு கேட்பான் தலைவர். அதைத்தான் இவங்க செய்கிறாங்க, சிங்கப்பெண்ணு படம் அப்படின்னு சொல்லி. பேர் தான் மாறுதே தவிர அடிப்படையில் நடவடிக்கை தான் நமக்கு வந்து தீர்வே தவிர பெயர் மாற்றத்தினால எதுவுமே தீர்வு கிடையாது. ஜோக் சொல்லுவாங்க இல்லை சினிமாவில், நீ பேர் வச்சு அந்த நாய்க்கு சோறு வச்சு அந்த மாதிரி தான் நடைமுறை தீர்வை நோக்கி நகர வேண்டும்.